அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கமாகும். அறிவார்ந்த அழகிய மார்க்கமாகும். மனித குலத்தை அனைத்து நிலையிலும் தன்னை படைத்திட்ட இறைவனாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிய செய்கின்ற அற்புத அழகிய மார்க்கமாகும். ஆம், அது இயம்புகின்ற ஹஜ் உம்ரா பற்றிய விளக்கங்களைத்தான் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய அம்சம் கல்வியை தேடி அறிவையும் ஞானத்தையும் பெருக்கிக் கொள்வதாகும். ஆம், கல்வியும் அறிவும் இஸ்லாத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடக்கமே இக்ரா, படிப்பீராக ஓதுவீராக என்று கட்டளையிட்டு அல் குர்ஆன் அருளப்பட்டது என்பதை நாம் மறந்திருக்க மாட்டோம். நமக்கு தெரிந்த மொழிகளில் உள்ள ஆதாரபூர்வமான இஸ்லாமிய நல்ல நூல்களை உம்ரா செய்வோர் ஹாஜிகள் அவசியம் தம்மிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். ஓய்வின் போது அங்கு அவற்றை படித்துக் கொள்வது நன்மை பயக்கும். ஆம், கல்வியை கற்பதும் அதை தேடிக்கொள்வதும் நன்மைதான். கல்வி அறிவை தேடி வளர்த்துக் கொள்வோருக்கு அல்லாஹ்வின் அருளும் மலக்குகளின் ஆசியும் இருக்கிறது. உம்ரா செய்வோர் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். 10 உம்ரா 15 உம்ரா என உம்ராவின் எண்ணிக்கை பட்டியலை கூட்டிக் கொண்டு பெருமை பாராட்டிக் கொண்டிருப்பதை விட ஓரிரண்டு முறை அமைதியாக நிதானமாக உம்ரா செய்துவிட்டு அதிகம் தவாப் செய்வதே மிகுந்த ஏற்றம் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும். இறைவனின் நல்லடியார்களான அவர்கள் மக்காவின் அந்த தொன்மையான இறை ஆலயத்தை தவாப் சுற்றி வரட்டும். என இறைவன் அருள்மறையில் எடுத்துக் கூறுகின்றான். இது உங்கள் சிந்தனைக்குத்தான், நன்மைக்குத்தான். இனியோரே, ஈமான் என்னும் இறை நம்பிக்கை நிறைந்தோரே, இப்போது ஹஜ்ஜு பற்றி உங்களுக்கு எளிதாக விளக்கமாக கூறுகின்றேன். கவனத்துடன் கேட்டு கருத்தில் நிறுத்துங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆபத்து இருக்கின்றது. மறதிதான் கல்வி அறிவின் ஆபத்து. மனம் ஒன்றை கேளுங்கள், மறந்து போகாது. ஹஜ்ஜி செய்ய கடமைப்பட்ட நீங்கள் முதலில் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி எண்ணத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். முதலில் ஹஜ்ஜு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பணம், செல்வம் ஹலாலானதாக அல்லாஹ் அனுமதித்துள்ள ஆகுமான நேர்மையான வழிகளில் ஈட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். பொய், திருட்டு, ஏமாற்று, வட்டி, லஞ்சம், அபகரிப்பு, மோசடிகளின் மூலம் பெறப்பட்ட பணத்தை கொண்டு உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றினால் அது ஒருபோதும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன். ஒவ்வொரு மனிதனின் ரகசியம் அந்தரங்களை மிகவும் அங்கு உணர்ந்தவன். அவனுக்கு தெரியாததென்று இவ்வுலகில் எங்கும் எதுவும் இல்லை. அவன் அறியாமல் யாரும் எதுவும் செய்திட முடியாது. அவன் நம்மை எளிதில் கவனித்து விடுவான், கணித்து விடுவான். வெளி தோற்றம் புறச்செயல்களை மட்டுமே மனிதர்கள் பார்க்கின்றனர். அதனை வைத்து அவர்கள் தீர்மானிக்கின்றனர், மதிக்கின்றனர். ஹாஜி ஹாஜி ஹாஜியார் ஹாஜியார் என மூச்சுக்கு 30 முறை நம்மை அழைத்து சந்தோஷப்படுத்துவர். ஹாஜி யார், யார் ஹாஜி என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவனே எல்லாம் அறிந்தவன்,
அவனது அங்கீகாரமே நமது லட்சியமாக நோக்கமாக இருத்தல் வேண்டும். யாருடைய உரிமையாவது நீங்கள் படித்திருந்தாலும் எவருக்கேனும் நமது சொல் செயல் இன்ன பிறவற்றால் நாம் தொல்லை தந்து புண்படுத்தி இருந்தாலோ அவர்களுக்குரிய உரிமைகளை திருப்பி வழங்கியோ அல்லது அவர்களிடம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு பெற்றோ அந்நிலையை சரிபடுத்தி உறவை சீர் செய்து கொள்ள வேண்டும். அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது போனாலும் பரவாயில்லை. எவ்வித சுய கௌரவம் பெருமையை பார்க்காமல் மனமுவந்து உண்மையாக மன்னிப்பு கோர வேண்டும். ஏனெனில் மனிதருக்கு இழைத்த குற்றங்களுக்கு மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் என்பதை மனதில் கொண்டு மன்னிப்பு கேட்க நம்ம முன்வர வேண்டும். கெட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகின்றவர் விட்டு கொடுப்பதில்லை என்ற நம்முடைய அன்னை தமிழின் யதார்த்தமான சுலோகங்களை அதை நாம் நெஞ்சிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தீய மன எண்ணங்களுக்கு ஆட்படாமல் பணிவு, அடக்கம், பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டு கடமைக்கு தயாராக வேண்டும். இங்கு கௌரவம் பார்க்க தேவையில்லை. ஹஜ் உம்ரா செய்வது எவரது மெச்சுதலுக்காகவோ போற்றுதலுக்காகவோ ஊருக்காகவோ உலகத்திற்காகவோ அல்ல, அல்லாஹ்வின் திருப்திக்காக, அந்த ஏக நாயனின் திருப்பொருத்தத்திற்காக என்பதை முதலில் நாம் உணர்ந்து மனதில் நிறுத்த வேண்டும். கண்ணியமிக்க கனிவானவர்களே, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காகவே அவனது திருப்பொருத்தத்தை நாடி நிறைவேற்றுங்கள். வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், இது குர்ஆனுடைய கட்டளை. ஹஜ்ஜின் வரலாறுகளை விரிவாக கூறும் நூல்கள் பல இருக்கின்றன. அவர்களை படித்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜி கடமையை எவ்வாறு முறையாக ஆற்றுவது, அதன் நெறிமுறைகள் செயல்முறைகளை எவ்வாறு செய்வது, தவிர்க்க வேண்டியவை எவை, இவ்வாறான சிலவற்றை உங்களுக்கு நான் விளக்கி கூறப்போகிறேன். ஹஜ்ஜை 3 வகை அம்சங்களில் நிறைவேற்ற முடியும். 1 ஹஜ் இஃப்ராத், 2 ஹஜ் தமத்து, 3 ஹஜ் கிரான். இந்த 3இல் ஏதேனும் ஒரு வகையில் ஹஜ் கடமையை நிறைவேற்றலாம். எனினும் தமத்து வகையில் நிறைவேற்றலே மிகச் சிறப்புடையதாக இருக்கிறது. நமது உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையிலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றுமாறு தம் தோழர்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். அல்லாஹுவின் அருளால் பெரும்பாலான ஹாஜிகள் இந்த முறைப்படியே ஹஜ்ஜை செய்கிறார்கள். எல்லா வகையிலும் எளிதானது, இனிதானது. இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்பதை அனைத்து நிலைமைகளிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலும் பழிச்சிடுகிறது. ஹஜ் இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜை மட்டும் நாடி இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து லப்பைக் என்னும் தல்பியாவை முழங்கி செயலாற்றுவதாகும். இவர் முஃப்ரித் என அழைக்கப்படுவார். மீகாத் என்னும் எல்லையில் இஹ்ராம் அணிந்து கஅபாவை தவாஃப் செய்து மகாம் இப்ராஹிமில் தொழுது சஃபா மருவாவுக்கு இடையில் சை மெதுநடை 7 முறை செய்து அப்படியே ஹஜ்ஜுக்கு தயார் நிலையில் இருந்துள்ளார். தலைமுடியை முட்டை போட்டு கொள்வதோ வெட்டி கொள்ளவோ செய்ய மாட்டார். 8ஆம் நாளில் அப்படியே ஹஜ்ஜுக்கான அமல்களை ஆரம்பிப்பார். இது ஒரு வகையான ஹஜ்ஜு. 2ஆம் வகை ஹஜ் தமத்து என்பதாகும். உம்ராவை முதலில் நிறைவேற்றிவிட்டு தலைமுடி நீக்கி இஹ்ராம் ஆடையை களைந்து விட்டு பின்னர் இயல்பான ஆடைகளை அணிந்து சாதாரண இயல்பு நிலைக்கு வந்து இடைப்பட்ட நாட்களில் தவாப், திக்ர், திருக்குர்ஆன் ஓதுதல், தொழுகை போன்றவற்றில் ஈடுபாடு காட்டி இதமுடன் இருந்துவிட்டு பின்னர் துல் ஹஜ் 8ஆம் நாள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, ஜம்ரா நோக்கி கடமையாற்ற புறப்படுவதாகும். இவர் முத்தமத்தியல் என அழைக்கப்படுவார். இவர் குர்பானி செய்வார். 3ஆம் வகை ஹஜ் கிரான் ஆகும். உம்ரா ஹஜ் 2க்கும் சேர்த்து இஹ்ராம் அணிந்து நியத்து செய்து
முதலில் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு சஈக்கு பின் தலைமுடி நீக்காமல் அப்படியே ஹஜ்ஜுக்காக காத்திருந்த துல்ஹஜ் 8 முதல் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதாகும். அவர் காலின் என அழைக்கப்படுவார். உம்ரா ஹஜ் இரண்டையும் இணைத்து சேர்த்து செய்வார் என்பது இதன் பொருளாகும். இவர் குர்பானி கொடுப்பார். ஹஜ் இஃப்ராத் செய்பவர் குர்பானி செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. அது இவர் மீது கடமையும் இல்லை. இனிய நெஞ்சங்களே, இப்போது ஹஜ்ஜி செய்வது பற்றிய முறையை தெளிவாக உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். வாருங்கள், ஹஜ்ஜி செய்வோம். கவனத்துடன் நீங்கள் கேட்டு மனதில் பதியுங்கள். ஹஜ்ஜின் பருவ காலங்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிவதற்குரிய மாதங்களாக ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜின் ஆரம்ப நாட்கள் உள்ளன. அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜின் பருவ காலம் அறியப்பட்ட சில மாதங்கள் என குர்ஆன் கூறுகின்றது. கண்ணியமிகு ஹாஜிகளே, துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் உங்களுக்கு மிக முக்கியமான நாள். மக்காவில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் தங்கி இருக்கும் விடுதி அல்லது அறையிலேயே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன் நல்ல முறையில் நகவட்டி கொண்டு உங்கள் உடலின் அக்குள் மறைவிடங்களின் முடிகளை நீக்கி அங்கு தூய்மையான முறையில் குளித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இல்லாதோர், குளிப்பதற்கு வாய்ப்பு இல்லாதோர் உது செய்து கொண்டாலும் போதுமானது. என்றாலும் கூட குளித்துக் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மாதவிடாய், ஹைல், பிரசவத்தின் பின்னுள்ள நிலை நிஃபாஸ், இவ்வாறான பெண்மணிகள் குளித்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் இஹ்ராம் ஆடை உடலில் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். மனம் வெளிப்படாத தூக்கலாக இல்லாத வாசனை திரவியங்களை பெண்கள் பூசிக்கொள்ளலாம். கையில் இல்லாத 2 ஆடைகளை ஆண்கள் இஹ்ராமாக அணிந்து கொள்ள வேண்டும். பெண்களோ இயல்பான ஆடை, புர்கா, ஹிஜாப் என்னும் கவச ஆடையை இஹ்ராமாக அணிந்து கொள்ளலாம். ஆம், பின்னர் லப்பைக் ஹஜ்ஜன், ஹஜ் கடமையை நிறைவேற்ற உறுதியான எண்ணம் கொண்டு, இறைவா உனது கட்டளைக்கு அடிபணிந்து உன்னிடம் வந்துவிட்டேன் என்று நியத்து செய்து கொண்டு இஹ்ராமின் 2 ரக்அத்துகள் சுன்னத்தை உங்கள் அறையிலேயே தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகையில் அல்ஹம்து சூரா ஓதியதற்கு பின்னர் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்னும் சூரா முதல் ரக்அத்திலும், குல் ஹுவல்லாஹு அஹத் என்னும் சூரா 2வது ரக்அத்திலும் ஓதுவது சிறப்பாகும். பின்னர் லப்பைக் என்னும் தல்பியாவை நடுத்தரமான சப்தத்தில் உணர்வுபூர்வமாக உள்ளி போய் முழக்குங்கள். ஆம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதன் பொருள் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இதனை ஓதி இதன் பொருளை மனதில் நிறுத்தி அல்லாஹ்வின் மகிமையை நினைத்து இவ்வாறாக கூறிக்கொண்டே நீங்கள் உங்கள் குழுவினரோடு அந்த 8ஆம் நாள் அதிகாலை சுபுகு தொழுகையின் பின்னர் மினாவுக்கு புறப்பட வேண்டும். ஹஜ்ஜின் கடமை அம்சம் தொடங்கிவிட்டதால் அவசியமற்ற அனாவசிய பேச்சு, ஆங்கும் இங்கும் பார்வையை சுழல் விடல், வீணான வாக்குவாதம், சண்டை சச்சரவு எதுவுமே உங்களிடம் வந்துவிடக்கூடாது. உங்களுடன் பயணப்பட்டு வரும் சில பயணிகள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் வண்ணம் ஏதேனும் ஏடாகூடமாய் நடந்து கொள்வர். ஏனெனில் பல நாட்டவர், பல ஊர் மக்கள், பல குணம், பல தரம் உள்ளோராக இருப்பர். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது, அவசரப்பட்டு பொறுமை இழந்து விடக்கூடாது. யாருக்கும் எதுவும் சொல்லாதிருப்பதே அந்த தருணத்தில் நல்லதாகும். எது சொல்வதாயினும் மென்மையாக, தன்மையாக, அமைதியாக சொல்லுங்கள். இல்லையெனில் பேசாதிருங்கள். ஏனெனில் இவ்வாறான நேரங்களில் ஷைத்தான் அதிகமான ஆத்திர வெறி கொண்டு ஆவேசப்பட்டு அல்லாஹ்வின் அடியார்களான ஹாஜிகளிடையே கோபம், கலக வெறிகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது ஒரு வாடிக்கையாக இருக்கின்றது. ஹாஜிகளை
கவனமாக இருங்கள். ரப்புல் ஆலமீன் கடமையை முறையாக ஆற்றி இறைவனுடைய அன்பையும் திருப்தியையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவன் உங்களுக்கு வழங்குவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.